ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் பிரச்சனை முடிவுக்கு வருதா? என்ன பிரச்சனைகள்? ஓகே, பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இன்னைக்கு ஆரஞ்சு கலர் தீம் தான் வச்சிருக்கேன். ஸோ பைல் நம்பர் 1 இந்த ஆரஞ்சு கலர் மார்க்கர், பைல் நம்பர் 2 இந்த ஆரஞ்சு கலர் கேண்டில், பைல் நம்பர் 3 இந்த ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் பென். ஓகே, ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஸோ குயிக்காக சூஸ் பண்ணுங்க, நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 என்ன ஒரு நீண்ட நாள் பிரச்சனை இந்த டைம் முடிவுக்கு வருது. ஸோ பார்ப்போம். அண்ட் pile number 1. Okay, so Seven of Pentacles. Okay, cards are jumping. Yes, கண்டிப்பா ஒரு பிக் பேக்கேஜஸ் இறங்குது இந்த டைம்ல. ரொம்ப நாள் பொறுமையா இருந்திருக்கீங்களே, ரொம்ப பொறுமை இல்லையா? எஸ், ஃபைனலி த ஹாப்பினஸ் ரிட்டர்ன் ஆகுது பைல் நம்பர் 1க்கு. வெரி குட். ஸோ பைல் நம்பர் 1 உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபேமிலி விஷயமா வந்துட்டு குட் பி ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வீடு இல்லை சம் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக வந்துட்டு ரொம்ப நாளாக ட்ராக் ஆகிட்டே இருந்திருக்கும், இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும், வாங்கிறது சேல் பண்ணுறதுல ஒரு இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஸோ இதுக்காக எவ்வளவோ எஃபோர்ட்ஸ் போட்டிருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு யாராலையுமே அதை மூவ் பண்ண முடியாமல் எல்லாமே ஒரு ஃபெயிலியரை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் ஆல்சோ வந்துட்டு இந்த பண பிரச்சனைகள் இதனால கூட வந்துட்டு வந்திருக்கலாம். அண்ட் யார்கிட்டயாவது பேசாம கூட வந்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு விலகிறதுக்கான ஒரு டைம் பீரியட். அதாவது இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு அண்ட் உங்களோட அந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸை சால்வ் பண்றதுக்கு வந்துட்டு நீங்க கேட்கக்கூடிய அந்த கிளைண்டோ பையரோ செல்லரோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம்ல வந்துட்டு கிடைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேவரபிளான ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி இந்த ஒரு பிரச்சனைனாலே வந்துட்டு ஃபேமிலியோட சந்தோஷங்கள் இல்லாம சண்டைகளா இருந்துச்சு அப்படின்னு இருந்திருந்தா கூட இனி எல்லாம் ஒற்றுமையா ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் இதனால ஒரு 2 ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, ரிலேட்டிவ்ஸ்குள்ள பிரச்சனைன்னு இருக்கிறதுமே வந்துட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி ஹாப்பினஸ், அந்த பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டைம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லாவே வந்து காமிக்குது. அதே மாதிரி வந்துட்டு இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை திரும்ப வர மாதிரி இருக்கு. இவ்வளோ நாளாக ஒரு ஹோப்பே இல்லாமல் இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த நம்பிக்கை உங்களை தேடி வரத்துக்கான ஒரு டைம் பீரியட் இருக்கும். ஒரு சந்தோஷம், ஒரு உத்வேகத்தோடு வந்துட்டு நீங்கள் உங்களோட வரக்கூடிய ஃபியூச்சரை பிளான் பண்ணவும் போறீங்க, செஞ்சு காமிக்கவும் போறீங்க. அண்ட் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், உங்களோட அந்த ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேஸ், உங்களோட ஒரு கம்பேக் அதெல்லாம் வந்துட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் வந்துட்டு இங்கே எவ்வளோ நாள் மிஸ் ஆயிடுச்சு, லைக் உன்னோட இந்த மாதிரி ஒரு பிரைட்னஸை பார்த்து அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பேக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ப்ரொடெக்ஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டைம்ல உங்களோட பிரச்சனைகள் தடைகள் விலகிறதுக்கு அப்புறம் இனிமேல் தான் வந்துட்டு நீங்க நிறைய பீப்புளோட ரியல் ஃபேஸஸை பார்க்க போறீங்க. இவ்வளோ நாளா எப்படி இருந்தாங்களோ இனி அவங்க எப்படி மாறுறாங்க, எப்படி உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, என்ன மாதிரி நடந்துக்கிறாங்கிறத வந்துட்டு கண்டிப்பா வந்து நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஸோ வந்து உங்களோட கோபங்கள், உங்க எமோஷன்ஸ் கண்டிப்பாக இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமா ட்ரிகர் ஆகிற மாதிரியே இருக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரியும் வாய்ப்புகள் இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் அமைதி, சைலன்ஸ், ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு. ஓகேவா? ட்ரூ லவ், பியூட்டிஃபுல்.
பவுண்டரி நான் சொன்ன மாதிரி தான், பவுண்டரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் வந்துட்டு உங்களை அதான் இவ்வளோ நாளாக வந்துட்டு யார் உண்மை, யார் ஒரு ட்ரூவா லவ் பண்ணுறாங்க, யார் ஃபேக்காக இருந்தாங்க, அது எல்லா ட்ராமாஸும் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான டைம் பீரியட். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ஃபேமிலிஸும் வந்துட்டு ஒன்று சேரும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இதனால ஒரு மேரேஜ் தடைகள் இருக்கு, இல்லைன்னா வீட்டில் ஒரு விசேஷத்துக்கான ஒரு தடைகள் இருக்குது. இது பிளாக் ஆனனால எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ், அடுத்தது வந்துட்டு பசங்களுக்கு படிக்க வைக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் இருக்கு, ஒரு விசேஷம் நடத்த முடியாத அளவுக்கு பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு விலகிறதுக்கும் அதுக்கான ஒரு நல்ல மெசேஜஸ் வந்துட்டு வாய்ப்புகளும் வந்துட்டு இந்த ஒரு மந்த் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஓகேவா? பீஸ்ஃபுல்னஸ். ஓகேவா? நிம்மதி, பெருமூச்சு விடுற அளவுக்கான ஒரு நிம்மதி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த பயம் வந்துட்டு விலகும். ஓகேங்களா? மேபி ஒரு சில பேருக்கு வந்துட்டு இது ஒரு லெட்டரோ இல்லை ஒரு மெசேஜோ வந்துட்டு இந்த டைம் உங்களை நோக்கி வரும். குட் பி ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு சிம்பிளை வந்துட்டு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு மெசேஜஸ், குட் பி ஏஞ்சல் நம்பர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா நிறைய ஒயிட் கலர்ஸோட கனெக்ட் ஆவீங்க. ரேண்டமா ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரும். ஓகேங்களா? அது உங்களை தேடி வருது, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஸ்ட்ராங்கான அதான் உங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? இந்த பிரச்சனைகள் தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்ன பின்னன்னு இருந்திருக்கும். ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பிடிமானம் இல்லாம இருந்திருக்கும். சரிங்களா? உங்களோட ஃபியூச்சருக்கு இப்போ அந்த ஃபியூச்சருக்கான பிடிமானம்ங்கிறது வந்துட்டு வருது. ஓகேங்களா? ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டைம்ல. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ வெல்கம் திஸ் ஹாப்பி நியூஸ், ஐ எம் பிளஸ்ட் அப்படிங்கறத டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன பிரச்சனைகள் முடிவுக்கு வருது ரொம்ப நாளா? File number 2. இன்னொரு பிரச்சனைகள். ஓகே, நிறைய ஒரு பிளாக்கேஜஸ் பார்த்துருப்பீங்களோ லைஃப்ல. ஸ்ட்ராங் தேர்ட் பார்ட்டி. வாட் எல்ஸ்? ஸ்ட்ராங்கான ஒரு உங்க லைஃப்ல இதுதான் அதிகமா இருந்திருக்கும். இந்த 3 கார்டு பாருங்க. அப்பா, எவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் இல்லையா? ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு உலகத்திலே இருந்திருப்பீங்க. பைல் நம்பர் 2. ஸோ திரும்புற பக்கம் எல்லாம் பிளாக்கேஜுங்க. எதை செஞ்சாலும் ஒரு தடை, எங்க போனாலும் யாரோ ஒருத்தவங்க வம்பு பண்றதுக்குனே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு கட்டத்துல நீங்களே வந்துட்டு ரொம்ப கிவ் அப் பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கலாம். இப்போ கூட அந்த ஸ்டேஜ்ல இருக்கலாம். இதுக்கு மேல என்னால போராடவே முடியல, இனிமேல் வந்து யாராவது என்னை காப்பாத்தினாதான் உண்டு, நீ கடவுள் தான் என்னை காப்பாற்றணும், அந்த மாதிரி ஒரு ஃபேஸஸ் கூட வந்துட்டு நீங்க போயிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். காரணம் சுத்தி இருந்த நபர்களோட எண்ணங்கள். நீங்க பைல் நம்பர் 2 வந்துட்டு நீங்க ரொம்ப பிரைட்டான ஒரு கேரக்டரா இருப்பீங்க. அண்ட் நிறைய பேருக்கு உதவி செய்யணும், ஒருத்தவங்க கஷ்டம்னு சொல்லிட்டா போதும் ஊருக்கு முன்னாடி நீங்க தான் போய் நிற்பீங்க. அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய குணம் தான் நீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா சுத்தி இருக்கவங்களே நீங்க யாருக்கு உதவி பண்ணீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியா வந்து நிக்கிறாங்க. ஸோ வந்து இதெல்லாமே வந்துட்டு ஒரு கட்டத்துல உங்களுக்கு மனசை நொந்து போய் அடுத்தடுத்த பிரச்சனைகளை மட்டும்தான் நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு உறவுகள், அந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து நீங்க விலக போறீங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் இடமாற்றம், நான் வந்து வேற இடத்துக்கு போகணும், வேற ஊருக்கு நான் மாறணும், இல்லை இதுக்கு மேல என்னால் இங்க இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இடமாற்றம் வந்துட்டு இருக்கும். அண்ட் வீடு மாத்துறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இல்லை வேற ஊருக்கு போறது, இந்த மாதிரியான இடமாற்றம்ங்கிறது வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு பாசிபிள் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா?
அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து வந்து உங்களுக்கு பாதுகாப்பு வந்துட்டு இருக்கும், ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா, அவங்களோட ஒரு பவர் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ லுக் அட் த ஃப்ரீடம். இந்த ஃப்ரீடமை பாருங்க. ஸோ அந்த ஒரு கார்டோட இதோட எனர்ஜியில இருந்து இந்த எனர்ஜிக்குள்ளார நீங்க வர போறீங்க. ஒரு சுதந்திரம், ஒரு ஃப்ரீடம், யாரை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, எனக்கு யாரையும் தெரியாது, யாருக்கும் என்ன தெரியாது, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி இழந்த பணங்கள் வந்துட்டு உங்களை ஏமாத்தி வாங்கிட்டு யாரோ வந்து ஒரு பணம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிட்டு போயிருக்காங்க, அதனால எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வழியில அது வந்து உங்களை தேடி வந்துடும், ரிட்டர்ன் வந்துடும். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கார்மிக் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில பேர் யார் எஸ்பெஷலி யார் உங்களை வந்துட்டு காயப்படுத்தி அழ வச்சாங்களோ அவங்க அழறதுக்கான ஒரு டைம் பீரியட். கர்மா, ஜஸ்டிஸ், அது வந்து நீங்க உங்க கண் கூட பாப்பீங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஓகே நம்ம பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் வந்துட்டு ஒரு நமக்கான ஒரு ஜஸ்டிஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் ஒரு ஹாப்பி ஆகுற அளவுக்கு கூட அவங்க ஒரு சஃபர் ஆகக்கூடிய ஒரு டைம். ஸோ கர்மா பிளே ஆகக்கூடிய ஒரு டைம். அவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க அவங்களோட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா, ஸோ அது மூலியமாக உங்களுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கும். ஓகே, அதுக்கான சைன் அறிகுறிகளும் வந்துட்டு தெரிய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவ்வளவு நாளாக வந்து இந்த டாக்ஸிக்கான அந்த ஃபேக்கான அந்த லவ் கொடுத்துட்டு ஏமாத்திட்டு ஸோ இந்த மாதிரி இருந்த நபர்கள் கிட்ட இருந்து விலகி வந்து ஒரு உண்மையாவே அன்பு பாசம்னு காட்டுற நபர்கள் கிட்ட வந்துட்டு சேரத்துக்கான வாய்ப்பு. உங்களை சுத்தி உண்மையா ட்ரூ லவ், உண்மையான அன்பு பாசம் காமிக்கிறவங்களோட ஒரு சர்க்கிள்குள்ளார வந்துட்டு நீங்க போறதுக்கான நிறைய சைன் வந்துட்டு இருக்கு. பட் ஒன்ஸ் இந்த நபர்கள் கிட்ட இருந்து வெளியே வரப்போ அண்ட் இது வந்து எல்லாமே பாசிட்டிவாவே வந்துட்டு சொன்னாலும் கூட உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பைல் நம்பர் 2 நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப சென்சிட்டிவ், எமோஷனலா இருப்பீங்க. ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கெடுதலே பண்ணாலும் அவங்க சோகமா ஃபேஸை வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா மறுபடியும் மன்னிப்பீங்க. ஸோ இதுல மறுபடியும் நீங்க அவங்கள மன்னிச்சு மறுபடியும் அவங்கள வந்துட்டு நீங்க பண்ணீங்க, அவங்கள உங்க சர்க்கிள்ல வச்சீங்க அப்படின்னா நீங்க வீக் ஆகவீங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரென்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஓகேங்களா, ஸோ இந்த நபர் தான் உங்களை சுத்தி இருந்த இந்த நபர் தான் உங்களை ரொம்ப வீக் ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க விலகிற டைம்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறத எல்லாத்துக்கும் காமிப்பீங்க. மற்றவங்களை பார்த்து பயந்து நீங்க உங்களை பார்த்து பயப்படுறதுக்கான ஒரு டைம். பட் ஆனா அதுக்கான வாய்ப்புகள் வந்தாலும் அதை நீங்க எடுத்து நீங்க உங்க சைட்ல முயற்சிகள் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு லயன் மாதிரியான ஒரு எனர்ஜி வரணும், இந்த மாதிரி ஒரு தைரியம் வரணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட முயற்சிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களும் எஃபோர்ட்ஸ் போடணும். ஓகேவா, ஸோ எஸ், இது வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஆனால் அதே சமயம் வந்துட்டு இது கிடைக்கிற சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இட்ஸ் லைக் ஒன் கோல்டன் சான்ஸ் மாதிரி. இது நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அண்ட் தென் மறுபடியும் நீங்கள் அதே லூப் ஹோலில் மாட்டிட்டு இருந்துருவீங்க. ஓகேவா, ஸோ உங்களுடைய மைண்ட் செட் அண்ட் உங்களுடைய நடவடிக்கைகளும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இதில். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ எம் அ ஸ்ட்ராங் பர்சன், ஐ வில் ஃபேஸ் மை லைஃப் போல்ட்லி, இல்லை ஏதோ என்ன ஒரு விஷயம் வந்து பிரபஞ்சத்துக்கு சொல்லணுமோ அதை சொல்லி கூட நீங்க அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். என்ன பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. பைல் நம்பர் 3, ஸோ என்ன ஒரு இஷ்யூஸ். ஓகே, ஐ டேக் திஸ் ராக் ஸ்வார்ட். So pile number 3, yes, you got again 2 of wands. Strong ana messages now. Yes, beautiful sun and 5 of wands. See, எனக்கு எவ்வளவு விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இதை பாருங்க. ஸோ இந்த ஃபைனலி இதோட லைட், அதாவது எவ்வளோ இருட்டா வேணா இருக்கட்டுமே, இந்த ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா எவ்ரி திங் கிளியர் ஆகும், எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகும். அதுக்கான டைம் தான் இது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப பயங்கர ஒரு ஆம்பிஷியஸான ஒரு கேரக்டர். லைஃப்ல வந்துட்டு நல்ல ஒரு சாதிக்கணும், அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், ஜாலியா இருக்கணும்,
மற்றவங்களோட லைஃப்பை வந்துட்டு எப்படியுமே நீங்கள் வந்து ஜாலியாக வச்சுக்கணும், இப்படி தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க. பட் வந்து உங்களோட கோல் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கோல், ஓகேங்களா? ஆனால் அதுக்கு ஈக்குவலான தடைகள் இருக்கும். பைல் நம்பர் 3க்கு யூஸ்வலி லக்கு கம்மியாக இருக்கும். எவ்வளவோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பயங்கர முயற்சிகள்லாம் இருக்கும், எத்தனையோ எக்ஸாம்ஸ், எத்தனையோ படிச்சிருப்பீங்க, எத்தனையோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியாச்சு, எத்தனையோ பிஸ்னஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனாலும் தொடர்ந்து எனக்கு லக்கு இல்லை, ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கு. என்ன முயற்சிகள் பண்ணினாலும் அது வந்துட்டு எனக்கு சரி வரமாட்டேங்குது. ஸோ எனக்கு பிடிச்ச வேலையை தாண்டி எனக்கு வராத வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கூட வந்துட்டு பைல் நம்பர் 3 இருக்கிறீங்க. உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யறீங்க. ஆனா மனசுல நீங்க ஒரு ஆம்பிஷியஸ் அண்ட் கோல் ரிலேட்டடான பர்சன் தான். ஓகே, ஸோ அதுக்கு யாராவது சப்போர்ட் பண்றாங்களா? இது வரைக்கும் இல்லை. உங்களோட கோல்ஸ்க்கு இது வரைக்கும் உங்க ஃபேமிலியில இருந்து கூட ஒரு சில பேருக்கு சப்போர்ட் வந்திருக்காது. அப்படி ஃபேமிலியில சப்போர்ட் பண்ணா வேலை செய்யற இடத்துல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சப்போர்ட் இருக்காது. போராட்டங்கள் மட்டும்தான். இதோ எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்லயும் வந்துட்டு போராட்டங்கள். அண்ட் சுத்தி இருக்கிற நபர்கள் உங்களோட உழைப்பை திருடுறாங்க, உங்க முயற்சிகளை எடுக்கிறாங்க, உங்க கூடயே இருக்காங்க, உங்களோட எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்க. அதுவே உங்களுக்கு அகென்ஸ்டா வந்துட்டு போயிடுது. ஸோ யாருமே வந்துட்டு அதை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பயம். பட் யூ ஹாவ் ஒன் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன். டிவைன் சைட்ல இருந்து, உங்க ஆன்சிஸ்டர் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஆனா அது உங்களுக்கு வந்து இன்னும் தெரியல. பிகாஸ் பைல் நம்பர் 3 வந்துட்டு கார்மிக் ஃபேஸ்ல வந்துட்டு மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ். ஸோ ஒன்ஸ் அந்த பீரியட் எண்ட் ஆகிறப்போ வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஃபேஸஸ்குள்ளார வர போறீங்க. ஸோ அது இந்த டைம்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சன் கார்டு வந்துட்டு நிறைய வாய்ப்புகள், ஒரு நல்ல வேலை தேடுறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், பிஸ்னஸ் எஸ், அண்ட் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கும் வந்துட்டு ஃபேவரபிளான ஒரு டைம் பீரியட். என்னதான் வந்து சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வந்து டெவலப் பண்ணுங்க, ஒரு ஹோப்பு கொண்டு வாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு இயர் வந்துட்டு நீங்க ஆசைப்படுற விஷயங்களை செய்ய முடியும். ஓகே, அதுக்கான ஒரு ஃபேவரபிளான இந்த ஒன் திங் வந்துட்டு எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணுது. மைண்ட் செட் இம்பார்ட்டன்ட், கான்ஃபிடன்ஸ் இம்பார்ட்டன்ட், செல்ஃப் எஸ்டீம் இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். மனசுக்குள்ளார எஸ் ஆர் நோ அப்படின்ற ஏதோ ஒரு கேள்வி வச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆன்சர் எஸ். ஓகே, ஸோ யூனிவர்ஸ் வந்துட்டு ஒரு கிளியர் சைன் கொடுக்குறாங்க. பிரபஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகரு. சும்மா உட்காந்துட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு எல்லாம் இந்த பழைய தடைகளே ஃபேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டெல்லாம் வந்துட்டு இருக்காத, அடுத்த கட்டத்துக்கு நகரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கான பதில் வருது. நீ அடுத்த கட்டத்துக்கு நகர நகர உங்களுக்கான ஒரு வழிகள் வந்துட்டு உருவாக்கி தருவாங்க. உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் வந்துட்டு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், ஓகேங்களா? இப்ப பட் ஆனா வந்துட்டு குழப்பங்கள் அதோட வரும். அதாவது ஒரு விஷயத்துல இருந்து டக்குன்னு வந்துட்டு மூவ் ஆன் ஆகிறது, அதுல இருந்து விலகி போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் குழப்பங்கள் வரும். ஆனா அந்த குழப்பங்கள்ங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான், உங்களுக்கான தெளிவுகளும் சேர்ந்து வருது. ஓகே, டிவைன் டைம் இஸ் வெரி நியர். பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு டிவைன் டைம் ரொம்ப நியரா இருக்கு. ஸோ அதனால உங்களோட எல்லா கஷ்டங்களும் வந்துட்டு இந்த பீரியட்ல வந்துட்டு எண்ட் ஆகுது. ஸோ உங்களோட முயற்சிகள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அண்ட் அதே மாதிரி உங்களோட கோல்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகல, கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, ஸோ உங்க ஃபேமிலி அண்ட் உங்க சரௌண்டிங்ஸ் அவங்கள வந்துட்டு ஹாப்பி ஆவாங்க உங்களை பார்த்து. ஒரு சில பேருக்கு நீங்க ரோல் மாடலா இருப்பீங்க, இருந்தா இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபைனலி த பீஸ்ஃபுல்னஸ், நிம்மதி, பிரச்சனைகள் எல்லாமே விலகி, தடைகள் எல்லாமே விலகி நிம்மதிகள் வர ஆரம்பிக்குது. அண்ட் யூ காட் திஸ் பியூட்டிஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஜஸ்ட் ஒரு சில பேருக்கு ஓவர் நைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாசிபிள். ஒரே நாள்ல எல்லாமே மாறும், ஒரே நாள், ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம், ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இந்த டைம்ல இருந்து இருக்கு. ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து எஸ்ங்கிற ஆன்சர் வந்தாச்சு. ஸோ இது ஒரு ஹாப்பினஸ்க்கான ஒரு டைம். ஸோ பைல் நம்பர் 3 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ எம் ரெடி டு டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூனிவர்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 3 பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு, குவைட் யூனிக்கா இருக்கு. அண்ட் இது எல்லாமே காமனான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் இருக்கு. நன்றி.